நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பிளட் லைன் ஸ்டோரி லைனில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் இன்னும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் வீடியோ பார்க்குற ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். பிளட் லைன் வர்சஸ் ஓஜி பிளட் லைனோட ஸ்டோரி லைனில் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். பிளட் லைன் ஸ்டோரி லைனே சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு ஓஜி பிளட் லைனில் யார் யார் இருந்தால் பிளட் லைனில் யார் யார் இருந்தால் என்ன நடக்க போகுது அடுத்து என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓஜி பிளட் லைனை பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா தலைமை தாங்குறாரு, அதுக்கப்புறம் ஜேக்கஃபெக்ட், அதுக்கப்புறம் டேமாட்டோங்க, அதுக்கப்புறம் டேமாலோங்கோ இவர்களோட சர்வீஸ் சீரியஸ்க்காக பிரசன்ட் ரீட் இணைந்தார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தலைமை தாங்குறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே யூசோ, ஜிம்மி யூசோ, செமி ஜெயின், அதுக்கப்புறம் சர்வீஸ் சீரியஸ்க்காக மட்டுமே சிஎம் பங்கு இணைஞ்சாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சர்வீஸ் சீரியஸ் முடிஞ்சது பிறகு அந்த இடத்துல பிரசன்ட் ரீட் ஒரு இன்ஜுரி காரணமாக கொஞ்ச நாள் வெளில போயிட்டாரு. அதனால பிரசன்ட் ரீட் இனிமேல் பிளட் லைன் ஸ்டோரி லைன்ல வரமாட்டாரு. ஏன்னா அவர் ராவ சேர்ந்த லிஸ்ட்லர், அவருக்கும் பிளட் லைனுக்கு சம்பந்தம் இல்லை. சின்ன இந்த பிளட் லைன் சர்வீஸ் சீரியஸ்க்காக 5வது மெம்பர் தேவைன்றதுக்காக அவரை உள்ள இழுத்தாங்க. அதே போல சிஎம் பங்கும் இந்த ஓஜி பிளட் லைனுக்கு இனிமே வரமாட்டாரு. ஏன்னா ஓஜி பிளட் லைனுக்காக சிஎம் பங்கு வருவாரான்னு கேட்டீங்கன்னா வரமாட்டாரு. ஏன்னா சிஎம் பங்கு வந்தது பால்கியூமனுக்காக, அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஜி பிளட் லைனோட சர்வீஸ் சீரியஸ் ஃபீடுக்காக தான் வந்தார். அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ சிஎம் பங்கும் வரமாட்டாரு, பிரசன்ட் ரீடு வரமாட்டாரு. அங்கே 4 பேர் இங்கே 4 பேர் கரெக்டாக இருந்துகிட்டு இருந்த சூழ்நிலை இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா ஜேயூசோ ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜேயூசோவை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ராவோட மெயின் இவெண்ட்டில் கூட செமிசைன் வர்சஸ் செத்ரோலின்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் செத்ரோலின்ஸ் மேட்ச் முடிச்சுட்டு போயிடுவார், செமிசைன் மட்டும் ரிங்கில் இருப்பார். அந்த இடத்துல ரிங்லே இருந்த செமிசைனை ட்ரீவ் மெக்கின்ரே உள்ள புந்து அடிச்சிருப்பாரு. இதனால மீண்டும் ஒரு கேள்வி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் ஜெய்ஸோவை அட்டாக் பண்ணது யாருன்ற கூட இப்போ ஓரளவுக்கு ரூமர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் கூட பண்ணிக்கலாம். பேக் ஸ்டேஜில் ட்ரீவ் மெக்கின்ரேவ் தான் ஜெய்ஸோவை அட்டாக் பண்ணிட்டு ரிங்குள்ள செமிசைனை அட்டாக் பண்ணியிருக்காரு. செமிசைனும் ஜெய்ஸோவும் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஓஜி பிளட் லைனில் தான் இருக்கிறாங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணும் விதமாக தான் இந்த வாரம் கூட செமிசைன் ஓஜி பிளட் லைன் டிஷர்ட் போட்டிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட் லைன்ல 4 பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் பிளட் லைன்ல 4 பேர் இருக்காங்க. 5வது மெம்பரா இப்போ பிளட் லைனுக்கு கூடுதல் பலமாக ட்ரீவ் மேக்கர் ஜாயின் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓஜி பிளட் லைன் நம்ம மெம்பரை தாக்குனதுனால ட்ரீவ் மேக்கர் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஆப்போனண்டா இருக்கிற பிளட் லைனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் போனோம். அதனால ட்ரீவ் மேக்கர் அங்க போயிட்டா ஓஜி பிளட் லைன் என்ன ஆகும்? ஓஜி பிளட் லைனோட பலம் குறைஞ்சிருமே. அப்போ ஓஜி பிளட் லைனில் மொத்தமே 4 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் பிளட் லைனில் பார்த்தா ட்ரீவ் மேக்கர் ஜாயின் பண்ணலைனாலும் சின்ன சின்ன சப்போர்ட் கொடுக்கறதுனால அந்த இடத்துல 5 பேர் இருப்பாங்க. அப்போது மீண்டும் ஓஜி பிளட் லைனுக்கு புதுசாக ஒரு மெம்பர் தேவை. அப்போ தான் சமபலம் இருக்கும். இந்த சமபலம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் டீமுக்கும் பிளட் லைனுக்கும் மீண்டும் ஒரு மேட்ச் வரலாம், ஒரு டாக் டீம் மேட்சஸ் வரலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம சர்வே சீரிஸில் பார்த்துட்டோம் வார் கேம்ல. அதுக்கு மேல என்னடா வைக்கணும்னு கேட்டீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல ஒரு சின்ன பேப்பர் வியூ தான். அதுல ஆடியன்ஸை உற்சாகப்படுத்தும் விதமாக மீண்டும் ஒரு டாக் டீம் மேட்சஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி டாக் டீம் மேட்சஸ் வச்சா அங்க ட்ரீம் மேக்கர் ஜாயின் ஆகும் பத்தில ஓஜி பிளட் லைன் ரோமன் ரெயின்ஸ் டீம்ல யாரு அந்த 5வது மெம்பர், யாரு புதிய மெம்பர்? நீங்க அப்ப சொல்ல செத்ரோலின்ஸ் வருவாரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். செத்ரோலின்ஸ் இனிமேல்ட்டு அதுக்காக வரப்போறது கிடையாது. செத்ரோலின்ஸோட பிளானே இப்ப வேற ஒன்று பிளானோட போயிட்டு செத்ரோலின்ஸ் பார்த்தீங்கன்னா அவரு சிஎம் பங்கோட ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செத்ரோலின்ஸ் இனிமேல்ட்டு பிளட் லைன் ஸ்டோரி லைனில் வரமாட்டாரு. ஏன்னா வந்திருந்தா அவர் சர்வீஸ் சீரியஸ்க்கு முன்னாடி வந்திருக்கணும். சர்வீஸ் சீரியஸ்க்கு முன்னாடி வரல. அதனால ட்ரீம் மேக்கர் இப்போ வந்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக செத்ரோலின்ஸ் வரப்போறது இல்லைன்ற மாதிரி தான் இப்போ கிளியரா புரிஞ்சு போச்சு. அதனால செத்ரோலின்ஸ் பார்த்தீங்கன்னா ரா சைடில் தான் இருப்பாரு, சிஎம் பங்கும் வரமாட்டாரு. அப்போ ட்ரீம் மேக்கர் அங்க போய் ஜாயின் பண்றதுல யாருன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பலவிதமான ரூமர் வந்துகிட்டு இருக்கு. ரோமன் ரெயின்ஸ் டீமுக்கு யார் யார் வரலான்ற மாதிரி ஒரு 2 பேர் இப்போ முன்ன டாப்ல இருக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்று அந்த லிஸ்ட்டில் 2 பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஒன்று யாருன்னு கேட்டிங்கன்னா ஹிக்கிலியோ யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் ரொம்ப நாளாகவே பிளட் லைன் ஸ்டோரி லைனில் உள்ளே போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேபி ஒன் ஆஃப் த பிளட் லைன் மெம்பராக கூட இருக்கலாம்
அப்படின்ற ரூமரும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிக்குலியோ வரலைன்னா ரோமன் ரெயின்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி யார் வரலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜில்லா ஃபேட்டோ. இந்த ஜில்லா ஃபேட்டோ WWE கூடிய சீக்கிரத்தில் வருவார்ன்ற ரூமர் போயிட்டு இருக்கு. ஆனால் அவர் வரத்துக்கு இது ஒரு சரியான டைமாக இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அவர் ஏற்கனவே வந்து WWE சர்வீஸ் சீரிஸ்க்கு முந்தின நடத்தின பேப்பரியூலாம் வந்து ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி ஃபோட்டோஸும் நம்ம லீக் ஆனிச்சு. நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து ஜில்லா ஃபேட்டோ அல்லது ஹிக்குலியோ இவங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒரு ஆள் ரோமன் ரெயின்ஸ் டீமுக்கு சேரலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதுதான் அடுத்த பிளானா இருக்கும். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.